காட்பாடி திருப்பதி இடையே 1332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டை ரயில் பாதை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது மிக முக்கியமான திட்டம் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் பெறப்பட்ட ஒப்புதல்கள் குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்தார். அதன்படி தமிழ்நாட்டின் காட்பாடி, ஆந்திராவின் திருப்பதி ஆகிய நகரங்களுக்கு இடையே இரண்டாவது ரயில்வே தண்டவாளம் அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக தெரிவித்தார். वैसा ही ये प्रोजेक्ट बहुत इम्पोर्टेंट प्रोजेक्ट है और इसकी खासियत ये है कि छोटा प्रोजेक्ट होते हुए भी ये रेलवे के नेटवर्क में बड़ी एफिशिएंसी लाता है. तो ये प्रोजेक्ट आज माननीय प्रधानमंत्री जी ने अप्रूव किया. तिरुपति से काटपाड़ी की डबलिंग 1332 करोड़ रुपीस का प्रोजेक्ट है. இத்திட்டத்தின் மூலம் 400க்கும் அதிகமான கிராமங்களில் சுமார் 14 லட்சம் மக்களுக்கு போக்குவரத்து இணைப்பு ஏற்படும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பதிக்கு தினசரி 75,000 பயணிகளும் விசேஷ நாட்களில் 1.5 லட்சம் பயணிகள் செல்லும் வகையிலும் இரட்டை ரயில் பாதை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளுக்கு விரைவில் டெண்டர் கோரப்பட உள்ளது. முதல் கட்ட கட்டுமான பணிகள் 11,455 கோடி ரூபாய் செலவில் வரும் ஜனவரி மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 27,400 கோடி ரூபாய் செலவில் விமான நிலைய கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.